Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 7 வகையான தோசை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பன் தோசை வாங்க. ஃபர்ஸ்ட் பன் தோசை ஊத்திக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து வட்டமா ஊத்திக்கோங்க. கொஞ்சம் மொத்தமா இந்த அளவுக்கு ஊத்துனீங்கன்னா போதும். நல்லா சாஃப்ட்டா மெதுமெதுன்னு வரும். இப்போ மூடி போட்டு லைட்டா எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு வேக விடலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். திருப்பி போட தேவையில்லை, நம்ம மூடி போட்டு வச்சனால. நெக்ஸ்ட் வந்து தோசை ஊத்திக்கலாம். ஒரு கரண்டி மாவுல நல்லா நைஸா மெல்லிசா ஊத்திக்கோங்க. ரோஸ்ட் மாதிரி கொஞ்சம் லைட்டா பரவலா எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப வெந்திருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்ப பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆனியன் தோசை ஊத்திக்கலாம். சேம் ஒரு கரண்டி மாவு நல்லா நைஸா ஊத்திக்கோங்க. ஆனியனை பரவலா கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமா போட்டோம்னா திருப்பும் போது சிரமமா இருக்கும். பிரஸ் பண்ணும் போது பச்சை மாவுல நல்லா ஒட்டிக்கும். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஆயில வந்து பரவலா ஊத்திக்கலாம். அப்பதான் கொஞ்சம் முறுமுறுன்னு வரும். வேகட்டும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். அந்த சைடு நல்லா வேகட்டும். இப்போ ஆனியன் ரோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதை நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து நெய் தோசை பார்க்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து நைஸா ஊத்திக்கோங்க. நெய் பரவலா ஊத்திக்கோங்க. சென்டர்லயும் ஊத்திக்கோங்க. வேகட்டும். நெய் தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நமக்கு நெய் தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பொடி தோசை ஊத்திக்கலாம். இதுவும் நைஸா ஊத்திக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. நம்ம எல்லா தோசையிலையும் கொஞ்சம் வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். நார்மலாவே வெங்காயம், பச்சை மிளகாய் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டு நம்ம பிரஸ் பண்ணோம். இப்ப பொடியை வந்து பரவலா நம்ம வந்து தூவிக்கலாம். இந்த பொடி வந்து நான் வீட்டில் அரைச்ச பொடி தாங்க. இட்லி பொடி வீட்டில் எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கறது நான் கம்மிங் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் பரவலா ஊத்திக்கோங்க. இப்ப பொடி தோசையும் ரெடி ஆயிருச்சு. பொடி தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்ப முட்டை தோசை ஊத்திக்கலாம். ஒரு கரண்டி மாவு ஊத்தி நைஸா ஊத்திக்கோங்க. இப்ப முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க.
இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பரவலா வந்து வெங்காயம் கொஞ்சம் வந்து ஒரு கை எடுத்து பரவலா போட்டுக்கோங்க. கரண்டியில நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் வந்து சுத்தி ஊத்திக்கலாம். இது மேல லைட்டா கொஞ்சம் நம்ம மறுபடியும் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, எக் தோசையும் ரெடி ஆயிருச்சு. எக் தோசை ரெடி ஆயிருச்சு. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி தோசை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ணோம். நான் 2 கரண்டி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் ஒரு தக்காளி வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து தக்காளி தோசை மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ தக்காளி தோசை ஊற்றிக்கலாம். நைஸாக ஊற்றிக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரண்டியில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பரவலா ஊத்திக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். நம்ம தக்காளி தோசை வேகறதுக்கு நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டோம்னா நம்ம திருப்ப தேவையில்லை, வேகட்டும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா நல்லா வெந்துருச்சு. ஃபைனலா நமக்கு 7 வகையான தோசை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பன் தோசை, பேப்பர் தோசை, ஆனியன் தோசை, டொமேட்டோ தோசை, எக் தோசை, கீ தோசை, பொடி தோசை. அதுக்கு நான் சைடிஸ் வந்து தேங்காய் சட்னி வச்சிருக்கேன். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.